Okay, can you all see the screens now? I'm sharing the screen from my mobile. I hope you're all able to see. So this is a very important picture which explains எப்படிலாம் வந்து cause of deoxygenation. So எதனாலலாம் ஓஷன்ல வந்து deoxygenation நடக்குது அப்படின்னா ocean warming driven deoxygenation, warmer ocean water holds less oxygen and is more buoyant than cooler water. So ocean global warming has an impact on practically everything. எல்லாத்துக்குமே எதோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் வார்மிங்கோட இம்பாக்ட் இருக்கு. ஸோ அந்த குளோபல் வார்மிங்கோட இம்பாக்ட்ல ஒன் ஆஃப் த மெயின் இம்பாக்ட்ஸ் தட் வி குட் சி இஸ் ஓஷன் வந்து வார்மிங் ஆகுது. அப்படி ஓஷன் வார்மிங் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஓஷன் வார்மிங் ட்ரிவன் டீஆக்சிஜனேஷன். வார்மர் ஓஷன் வாட்டர் ஹோல்ட்ஸ் லெஸ் ஆக்சிஜன் அண்ட் இட் இஸ் மோர் பாயிண்ட் தென் கூலர் வாட்டர். ஸோ கூலர் வாட்டரை விட இட் இஸ் மோர் பாயிண்ட். அதனால என்ன ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஓஷன் வார்மிங் அதனாலேயே பை டிஃபால்ட்டா என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிஜன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஓஷன் ரெடியூஸ்ட். அதுக்கப்புறம் திஸ் லீட்ஸ் டு ரெடியூஸ்ட் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் வாட்டர் நியர் த சர்ஃபேஸ் வித் டீப்பர் வாட்டர்ஸ். ஸோ இதுல அடுத்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா இந்த நம்ம பார்த்தோம் there are 3 ways of the oxygen is balanced. ஆக்சிஜன் வந்து 3 வழியா பேலன்ஸ் ஆகுது. ஒன்னு என்ன அப்படின்னா ஒன்னு ஆர்கானிசம்ஸ் பிரீத் அவுட் பண்றதுனால இப்போ போட்டோசிந்தசிஸ்னால ஆக்சிஜன் வாட்டர்ல கலக்குது. ஆர்கானிசம் பிரீத் இன் பண்றதுனால ஆக்சிஜன் உள்ள போகுது அந்த ஆர்கானிசம்ஸ்குள்ள. அப்புறம் பிசிக்கல் மிக்சிங். இந்த 3 வகையா பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிசிக்கல் மிக்சிங் வந்து சர்ஃபேஸ் லெவல் நடக்கும். இந்த வாட்டர்ஸ் லெஸ் ஹீட்டடா இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து ஃப்ளோ இன்னும் ரொம்ப டீப்பா வரைக்கும் பெனிட்ரேட் ஆகும். அப்ப அந்த ஓஷனோட மேல் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது அடி மட்டம் வரைக்கும் கூட இந்த ஆக்சிஜனோட சப்ளை போயிட்டு இருக்கும். ஆனா இது வந்து இந்த ஹாட்டர் வாட்டரோட என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா மேல இருக்க லேயர்ல ஆக்சிஜன் பிரசன்டா இருக்கு, அது பெருசா எது கூட மிக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா லோவர் லேயரோட மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ வார்ம் வாட்டர் ஆல்சோ ரைசஸ் ஆக்சிஜன் டிமாண்ட் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம். as a result less oxygen is available for marine life. So இதனால என்ன ஆகுது அப்படின்னா மரீன் லைஃப் சின்ன சின்ன இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு, நிறைய ஆல்கேஸ் இருக்கு, அது எல்லாம் வார்மர் வாட்டர்ல பயங்கரமா த்ரைவ் ஆகுது. அப்படி த்ரைவ் ஆகுற பாக்டீரியாஸ் என்னன்னா ஏகப்பட்ட ஆக்சிஜன் எடுத்துக்குது. தேர் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் ஹை. அந்த ஆக்சிஜனை அதுங்க நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா the normal organisms which are otherwise using the oxygen are getting affected. Now excessive growth of algae. அதுக்கப்புறம் மெயின் பிரச்சனைனா excessive growth of algae. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஆல்கே கண்ணா பின்னான்னு ஃபர்டிலைசர் ரன் ஆஃப் யூட்ராஃபிகேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபர்டிலைசர் ரன் ஆஃப் சீவேஜ், அனிமல் வேஸ்ட், aquaculture and deposition of oxygen from the burning fossil fuel are promoting excessive growth of plant life. ஸோ இந்த ஒன்று ஃபர்டிலைசர் ரன் ஆஃப் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பொதுவாக ஃபர்டிலைசர்ல என்பிகே அப்படின்னு சொல்றோம், நைட்ரஜன் பொட்டாஷ் பாஸ்பரஸ் அப்படின்னு. அந்த நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் யூட்ராஃபிகேஷன். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ யூரியா யூஸ் பண்ண யூரியா நம்ம சொல்றோம் இட்ஸ் பேசிக்கலி நைட்ரஜன் சப்ளிமெண்ட். ஸோ அந்த யூரியா யூஸ் பண்றதுனாலையும் சீவேஜ் கலக்கிறதுனாலையும் அனிமல் வேஸ்ட்னாலையும் ஆக்வாகல்ச்சர் அண்ட் அதோட இம்பாக்ட்னாலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஏகப்பட்ட நைட்ரஜன் எதுல போய் சேருதுன்னா நம்ம வாட்டர் பாடியில போய் சேருது கோஸ்டல் ஏரியாஸ்ல. அந்த நைட்ரஜன் அதிகமாக சேர சேர இட் கிரியேட்ஸ் அ ப்ராசஸ் கால்ட் அஸ் யூட்ராஃபிகேஷன். இந்த யூட்ராஃபிகேஷன் வரதுனால ஆல்கேல் ப்ளூம் நடக்குது. இந்த யூட்ராஃபிகேஷன் டைம்ல ஏகப்பட்ட ஆல்கே உருவாகுது. அந்த ஆல்கே எதை எடுத்துக்குதுன்னா அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஆஸ் திஸ் ஆல்கே டேக்ஸ் ஆல் தீஸ் ஆக்சிஜன் it definitely has an impact on the survivability of the other marine organisms. And warming of ocean water is expected to cause further oxygen loss in nutrient rich coastal areas, exacerbating the situation. So எந்தெந்த coastal areasலாம் ஆல்ரெடி ஓஷன் வாட்டர் வார்ம் ஆயிட்டு இருக்கு அதுல இந்த எக்ஸசிவ் நைட்ரஜனும் போய் சேருது அப்படின்னா that will become more and more அந்த இடத்துல ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக போகுது. அப்ப நம்ம முன்னாடி பார்த்ததை விட இப்போ அதிகமான டெட் ஜோன்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், which means we are depriving ocean from its natural oxygen. Now impacts of ocean deoxygenation. சரி ஓகே இவ்வளவு தூரம் நடந்துச்சு, சம்பவம் நடந்து போச்சு, இதனால நமக்கு என்ன பாதிப்பு, why we have to control deoxygenation அப்படின்னு பார்க்கறோம்னா ocean deoxygenation has started to alter the balance of marine life favoring hypoxia tolerant species. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில ஸ்பீசிஸ் வந்து நேச்சுரலா பெருசா ஆக்சிஜன் தேவைப்படாது, சில ஸ்பீசிஸ்க்கு அதிகமாக தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் த மரீன் ஸ்பீசிஸ் தட் வி நோ ஆர் தட் வி ப்ரொடக்டிவ்லி யூஸ் லைக் ஃபிஷஸ், ஷார்க்ஸ், இதுக்கெல்லாம் என்னன்னா தே ஆர் ஹைபாக்சியா சென்சிட்டிவ் ஒன்ஸ், அதுங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. தேர் ஆர் சம் ஹைபாக்சியானா என்னன்னா லெஸ் ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம். ஹைபாக்சியா டாலரன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னன்னா இந்த இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல இந்த பையன் எங்க போனாலும் பொழைச்சுவா, இந்த பொண்ணு எங்க போனாலும் பொழைச்சுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக்சிஜனே கம்மியா இருந்தா கூட பொழைச்சிக்கக்கூடிய ஸ்பீசிஸ்க்கு பேரு
we call it as hypoxia tolerant species. So microbes, jellyfish, some squid species, இதெல்லாம் வந்து ஸ்குவிட்னா கணவாய்னு அர்த்தம் தமிழ்ல. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் வந்து எதுல த்ரைவ் ஆகும்னா கம்மியான ஆக்சிஜன் இருந்தா கூட த்ரைவ் ஆகும். ஸோ அப்போ நம்ம நார்மலா இருக்கக்கூடிய மரைன் டைவர்சிட்டியை எரடிகேட் பண்ணிட்டு இந்த ஹைபாக்சியா டாலரன்ட் ஸ்பீசிஸ் அதிகமாக வரும். ஜெல்லி ஃபிஷ்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது நமக்கு எந்த ப்ரொடக்டிவ் யூஸும் கிடையாது. இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த பயோடைவர்சிட்டி ஆஃப் தி ஓஷன். அது ocean deoxygenation is a very, very serious thing. Then deoxygenation, oxygenated deeper oceans produce greenhouse gases such as nitrous oxide, carbon dioxide, methane that may reach the ocean surface and released into atmosphere, contributing to further warming. In the deoxygenated deeper ocean water la enna nadakalaana nariya greenhouse gases uruvaagala, like nitrogen அதிகமா போய் சேர்றதுனால nitrous oxide, அதே மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா டீப்பர் வாட்டர்ல இட் வில் கம் டு த லைக் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓஷனோட சர்ஃபேஸ்க்கு வந்து சர்ஃபேஸ்ல வரப்ப பிகாஸ் ஆஃப் பிசிக்கல் மிக்சிங் தீஸ் டேஞ்சரஸ் கேசஸ் atmosphere போனா again it will trigger more global warming. If it triggers more global warming, it will trigger more ocean warming. So in the cycle will become a vicious cycle. Then because respiration consumes oxygen and releases carbon dioxide, oxygen degeneration is often by ocean acidification, making it necessarily mitigate these stresses together. So idunala in the because oxygen consumes respiration consumes oxygen and releases carbon dioxide, ocean deoxygenala adu kudiya சேர்ந்து எதுவும் நடக்குது அப்படினா ocean acidification நடக்குது. So this is another danger that we have to control. So this is why these are the impacts of ocean degeneration. We'll go to the previous slides. Okay, now you can ask your doubt. Next topic. Coral reefs get affected. Reefs, they will obviously be get affected. Enna appadina ella marine species may affect agudhu, not coral reefs or species that are dependent on coral species. Almost every other is getting affected. Adudha ocean deoxygenation oda main problem. How warm waters have less oxygen than cold water. So adukku there is a picture, I forgot to put it in the slide. Na ungalku town hall la potu vidren. Yen warmer water வந்து comparatively lesser oxygen hold பண்ணும் colder water விட அப்படினு சொல்லிட்டு there is an explanation diagram that I'll be able to share. How it triggers ocean acidification. So ocean acidification எதனால நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா it's because of specific chemical reaction. So I think அது வந்து மார்ச் மந்த்ல ocean acidification பத்தி இருக்கு, நம்ம கிட்ட ஒரு டாபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்குறப்ப we'll see that ocean acidification is because of a chemical reaction. இப்போ அதில் வாட்டர்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய சில மாலிகூல்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா it leads to ocean acidification. அதை பார்க்குறப்ப we'll see that. What are the methods to maintain oxygen level? Methods to maintain அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா most of the parameters are not something which is controllable by us. நம்மளால அதை பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ the best way to deal with it என்ன அப்படின்னா நம்மளால நம்ம கிட்ட இருக்க ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் அப்படின்னா இந்த நைட்ரஜன் எக்ஸஸ் வந்து எங்க போய் சேரக்கூடாதுன்னா ஓஷன் வாட்டருக்கு போய் சேரக்கூடாது. யூட்ராஃபிகேஷனை தடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளால நேச்சுரலா எதை தடுத்துட முடியும்னா இந்த ஓஷன் டீஆக்சிஜனேஷனை தடுத்துட முடியும். அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்றோம், COP21க்கு கம்ப்ளைண்டா நம்ம மாறுறோம் அப்படின்னா டெஃபினட்டா அதனாலையும் இட் வில் இம்ப்ரூவ் தி சிச்சுவேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட்லி இன்டர் கனெக்டட். கிரீன் ஹவுஸ் கேஸை குறைச்சோம்னா ஓஷன் வார்மிங் குறையும், ஓஷன் வார்மிங் குறைஞ்சா ஓஷன் டீஹைட்ரஜனேஷன் குறையும், டீஆக்சிஜனேஷன் குறையும், டீஆக்சிஜனேஷன் குறைஞ்சிச்சுன்னா ஓஷன் வில் பி ஹெல்தி. ஸோ தீஸ் ஆல் ஆர் கம்ப்ளீட்லி இன்டர்கனெக்டட். Does microplastic have any role in ocean deoxygenation? டைரக்டா எந்த ரோலும் கிடையாது, because this is more to do with the temperature and the nitrogen inflow into the oceans. Which area is noted in deoxy? So deoxygenation எங்க நடக்குதுன்னா dead zones நம்ம இடையில ஒரு டாபிக் பார்த்தோம்ல, ஏதோ ஒரு மந்த் பார்த்தப்போ we saw something called as dead zones. அந்த dead zonesல the characteristics that is exhibited in the dead zone என்ன அப்படின்னா இந்த ocean deoxygenation.
why greenhouse gas production at deoxygenated sea floor நம்ம பார்த்தோம். சில ஸ்பீசிஸ் ஆர் மோர் ப்ரோன் டு ஹைபாக்சியா. இந்த ஹைபாக்சியா இருக்க ஏரியால கூட தலைத்து வளரக்கூடிய இதா இருக்கு. அந்த மாதிரி ஸ்பீசிஸ் விச் ஆர் hypoxia tolerant species எதெல்லாம் இருக்கோ these microbes tend to thrive and அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it releases the greenhouse gases like methane மாதிரியான gases அந்த மாதிரி microbes release பண்ணும். that will find its way into the atmosphere. அது வந்து physical levelக்கு வந்துருச்சுன்னா atmosphere it will find its way back into the atmosphere. Okay, now we will go to the next topic. Next topic is method. So Miyawaki method அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா it is a method of afforestation. So Miyawaki method is nothing but it's a method of afforestation. Afforestation அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கறோம் அப்படினா it is a way in which we can improve forest cover. So afforestation அப்படிங்கிறது ஒரு இடத்துல மரம் வளர்க்குறோம், காடு வளர்க்குறோம்னா we call it afforestation. அதுல நிறைய வழி இருக்கு எப்படிலாம் afforestation பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இப்போ ஒன் ஆஃப் த மெயின் திங் தட் இஸ் கம்மிங் அப் இன் த வேர்ல்டு என்ன அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்ல வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு. அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பேர் டு த ரிலேட்டிவ் டு த ஆல் அதர் ஏரியாஸ் சிட்டிஸ்ல டெம்பரேச்சர் பயங்கர ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்றோம், நிறைய கார்ஸ் இருக்கு, நிறைய பொல்யூஷன் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அர்பன் ஏரியால இருக்க டெம்பரேச்சர் ரூரல் ஏரியால இருக்க டெம்பரேச்சர் விட கொஞ்சம் ஹாட்டாவே இருக்கு. இட்ஸ் கால்ட் அஸ் அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படின்னு அந்த கான்செப்டுக்கு பேரு. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ அர்பன் ஏரியாஸ்ல அஃபாரஸ்டேஷன் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பட் அர்பன் ஏரியால அஃபாரஸ்டேஷன்ல மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பெருசா ஸ்பேஸ் கிடையாது. எப்படி இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு காடை உருவாக்குறது அப்படின்னா ஆல்ரெடி எல்லா ஏரியாவும் டெவலப் பண்ணிட்டோம், ஆல்ரெடி எல்லா ஏரியாலையும் பில்டிங் கட்டிட்டோம். ஸோ அப்போ ஹவ் ஆர் வி கோயிங் டு டெவலப் திஸ் இன் டு அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்? அதான் ஆனால் அர்பன் ஏரியாவில் இந்த அஃபாரஸ்டேஷன் பண்ணலைன்னா நம்மளால பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, டெம்பரேச்சர் ரைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வேர்ல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் டு டூ அர்பன் அஃபாரஸ்டேஷன். அர்பன் அஃபாரஸ்டேஷன் பண்றத இப்போ உலகமே என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு தேடலா இருக்கு. எப்படியாவது அர்பன் அஃபாரஸ்டேஷன் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் திஸ் வே மியாவாக்கி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், ஸோ அவரோட ஒரு ஐடியா தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா why not we go for Miyawaki process. Miyawaki process அப்படின்னா என்ன அப்படின்னா it is something which is completely ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் யூசிங் அ வெரி வெரி கான்சென்ட்ரேட்டட் ஃபாரஸ்ட். இதோட பியூட்டி என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஏரியால நம்மளால பயங்கர ரிச்சான ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்க முடியும். தட் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் Miyawaki method of urban afforestation. So which has revolutionized the concept of urban afforestation by turning backyards into mini forest. ஸோ நம்மளோட கொல்லைப்புறங்களை எப்படி வந்து ஒரு மினி காடா மாத்துறது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா நமக்கு தெரியும் சிட்டிஸ்ல வந்து ஒரு சென்ட் இடம் 50 லட்சம் 1 கோடின்னு போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளால ஒரு 10 கோடி செலவு பண்ணி ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் வைக்க முடியுமா அப்படின்னா நமக்கு யாருக்கும் அந்த வசதி கிடையாது. ஸோ த ஐடியா இஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை நம்ம ஜஸ்ட் ஒரு பார்க்காவோ இல்ல ஒரு கிரீனரியா இருக்க ஏரியாவோ மெயின்டைன் பண்றதை விட ஒரு ஹைலி இன்டென்ஸ் ஃபாரஸ்டா மெயின்டைன் பண்ணலாம். தட் ஐடியா இஸ் வாட் வி கால் Miyawaki method. So which has to come up in the government office premises, residential complexes, school premises and புறம்போக்கு land. ஸோ புறம்போக்கு இடங்களை கூட யாருமே இனிமே நீ எல்லாம் ஒரு புறம்போக்கா அப்படின்னு யாரையும் நம்ம திட்ட முடியாது. இனிமே நம்ம நீ அவ்வளோ பெரிய மியாவாக்கியா அப்படின்னு வேணா திட்டலாம். ஸோ நம்ம இந்த புறம்போக்கு லேண்டையும் என்னவா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம்னா Miyawaki ஃபாரஸ்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். The government intervention comes in the wake of highly successful technique pioneered by Japanese botanist Akira Miyawaki, executed in the state by individuals to increase the green cover in urban and semi-urban area. ஸோ இதை வந்து கேரளா என்ன பண்றாங்கன்னா கேரளா ஃப்ளட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கேரளால வந்து இந்த Miyawaki மெத்தடை இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதனால தான் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறோம். கேரளா கவர்மெண்ட் இது ஒரு பாலிசி மெஷராக எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா let us improve the forest cover in the state, especially in urban and semi-urban areasல இந்த highly intense Miyawaki method யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So Miyawaki is a technique pioneered by Japanese botanist Akira Miyawaki. Akira Miyawakiங்கிறவர் தான் இந்த டெக்னிக் உருவாக்குறாரு. That helps build dense native forest. இதோட பியூட்டியே என்னன்னா நேட்டிவ் ஃபாரஸ்ட். இது வந்து நம்ம ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும், சைனால இருந்து இம்போர்ட் பண்ணணும் எந்த அவசியம் கிடையாது. நம்மளோட நேட்டிவ் ஃபாரஸ்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம ஊர்ல உருவாக்கிக்க முடியும். The approach is supposed to ensure the plant growth is 10 times faster and resulting plantation is 30 times denser than usual. So in the Miyawaki approach oda beauty enna
வழக்கமா ஒரு காடு வளர்றதுக்கு என்ன ஆகுமோ, என்ன எவ்வளவு ஒரு நாள் தேவைப்படுமோ அதை விட 10 மடங்கு ஃபாஸ்டா வளர்ந்துரும். ஒரு காம்ப்ளான் குடிச்ச குழந்தை எப்படி வேகமா வளர்கிறேனே மம்மி அப்படின்னு விளம்பரத்துல வருதோ, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளான் குடிச்ச ஃபாரஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் க்ரோஸ் 10 times faster and resulting plantation is 30 times denser than usual. ஸோ அதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, நார்மலா இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் டென்சிட்டி விட 30 மடங்கு வரைக்கும் it can be more dense forest. It involves planting dozens of native species in the same area, becomes maintenance free after the first 3 years. So one of the beautiful aspect of Miyawaki forest என்ன அப்படின்னா, இதை வந்து எப்பவுமே கவனிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடையாது. The whole idea of Miyawaki landscape is you take care of it for 3 years. ஆஃப்டர் தட் இட் பிகம்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டே அதுவே சஸ்டெயின் பண்ணிக்கும். நம்மளோட ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நம்ம சிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம், நிறைய பார்க் திஸ் பார்க் இஸ் மெயின்டைன் பை எஸ்பிஐ, திஸ் பார்க் இஸ் மெயின்டைன் பை ஆர்பிஐ அப்படிலாம் போட்டிருக்கோம். பட் அந்த இடத்துல பார்க்கே இருக்காது, வெறுமனே ஒரு மொட்டல் காடா இருக்கும், ஒரு ரவுண்டானா மட்டும் இருக்கும், போர்டு மட்டும் இருக்கும். அந்த போர்டை வச்சுதான் ஓ இது ஒரு காலத்துல ஒரு பார்க்கா இருந்துச்சு அப்படின்னு நம்ம அதை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷனே பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அடிக்கிற வெயில்ல வளர்றதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. So maintenance has always been a problem in maintaining greener space in city areas. So அப்படி இருக்க situationல this is a maintenance free way of afforestation. That is what makes Miyawaki more special. And it is possible to grow a variety of native species in as little as space as 600 square feet. 600 square feet ங்கிறது ஒரு 1.5 சென்ட் நடன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்லயே நம்மளால வெரைட்டி ஆஃப் நேட்டிவ் ஸ்பீசிஸை இந்த மியாவாக்கி மெத்தடை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் Miyawaki method. Now when you look at this picture, so Miyawaki method generally எப்படி practice, there are different ways of practicing it, but overall idea என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு நர்சரியில நமக்கு தேவையான செடியை வளர்க்குறாங்க. முதல்ல விதையை போட்டு அந்த விதை ஒரு 2-3 துளிர் இலை விடுல அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு நர்சரியில வளர்க்குறாங்க. ஒன்ஸ் ஒரு 2-3 இலை விட்டதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு குட்டி தொட்டிக்கு மாத்துறாங்க. அந்த தொட்டியில கொஞ்சம் ஒரு 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 10 சென்டிமீட்டர் ஹைட் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஒன்ஸ் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம இந்த பிக்சர்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ரைட் சைட்ல அந்த டாப் கருப்பு கலர்ல ஒரு கூண்டு மாதிரி இருக்குங்களா, ஒரு கூண்டு மாதிரி செட் பண்றாங்க. இந்த கூண்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த செடியை வைக்கிறாங்க. இந்த செடி என்னன்னா எதுக்காகனா இதுக்கு வந்து ஷேடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 60% ஷேடு கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் 1 to 2 மாசம் இதை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 40% ஷேடு இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்க்குறாங்க. ஸோ இந்த செடியை என்ன பண்றாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் இஸ் டு எக்ஸ்போர்ட் திஸ் பிளான்ட் டு த ஷேட். ஃபர்ஸ்ட் 2 மாசம் 60% ஷேட்ல வளர்க்கணும், அதுக்கப்புறம் 2 மாசம் 1 to 2 மாசம் 40% ஷேட்ல. ஷேட்லேயே வளர்ந்தக்கூடிய இந்த விஷயத்தை என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், இப்போ நம்ம கீழே இருக்க பிக்சர், தேர்ட் பிக்சர் பாருங்க ஃப்ரம் த ரைட் சைட், அதுல என்ன இருக்குன்னா, அடாப்ட் த லோக்கல் நேச்சுரல் என்வரான்மெண்ட் இன் அன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் பீரியட் பிட்வீன் 1 week and 1 month. அதுக்கப்புறம் இதை என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல போய் இதை நடுறாங்க. இதோட பியூட்டி என்னன்னா, பிகாஸ் இதை எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணியே வளர்த்துருக்கோம். 60% ஷேடு 40% ஷேட்ல வளர்த்துருக்கோம். ஒன்ஸ் யூ புட் இட் இன் த நேச்சுரல் என்வரான்மெண்ட், இந்த செடிகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இட் ட்ரிகர்ஸ் தேர் க்ரோத் ஃபினாமினலி, பயங்கரமா ஃபினாமினல் ஆகுது. இப்போ ஒரு 10 நாள், இப்போ நம்ம கைதி படத்துல நம்ம கார்த்தியை பார்த்திருப்பீங்க, ஜெயில கடந்து நல்ல சாப்பாடே சாப்பிடாம இருக்கிறவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்போ கூட அந்த பிரியாணி அண்டால இருந்து அந்த வாலி எடுத்து போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட மூளையை வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், ஆஸ் வி டிப்ரைவ் தெம் ஆஃப் த சன்லைட், இதை நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ தே ட்ரெண்ட் டு கோ டாலர். ஏன்னா வேகமா மேல வளர்ந்தோம்னா நிறைய சன்லைட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இட் ட்ரிகர்ஸ் தேர் growth mechanism. அப்போ இந்த ட்ரீஸ் டென்ட் டு grow much faster than what it is normally is. ஸோ இதை வந்து என்ன பண்ணா, இது வந்து ஸோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் we just have to maintain that. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். எவ்வளவு நாளைக்குன்னா 1 to 2 years, 2 வருஷம் மட்டும் இதை ப்ராப்பரா பார்த்துக்கிட்டா போதும். From the third year onwards என்ன ஆகுது அப்படின்னா, because it is adapted to the local environment, because it is adapted to a competitive environment, நார்மலா இருக்கிற டென்சிட்டியை விட முன்னாடி பார்த்துட்டோம், இதுல நிறைய டென்சிட்டி அதிகமா இருக்கு. அப்போ ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் போட்டி போட்டு பயங்கரமா வளரும், பயங்கரமா ரிசோர்ஸ் எடுத்துக்கும், பயங்கரமா ஹெல்தியா மெயின்டைன் பண்ணிக்கும். திஸ் காம்படிஷன் ட்ரிகர்ஸ் தேர் சர்வைவல். அப்போ தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் we don't have to take care of it. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, நோ மேனேஜ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் இயர்ல இருந்து. ஸோ இப்படியே பண்ணோம்னா ஒரு 2 to 3 வருஷத்துல நம்மளால ஒரு பயங்கர டென்ஸான ரிச்சான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை உருவாக்கிட முடியும். திஸ் ஐடியா இஸ் வாட் வி கால் மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அஃபாரஸ்டேஷன்ல இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் அர்பன் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல ப்ராப்பர் அஃபாரஸ்டேஷன் உருவாக்குறதுக்கு திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஸ்பெக்ட். This idea is what we call
மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கு. லைக் 2 to 5 cent ஆஃப் லேண்ட்ல வளர்த்துற முடியும். நேட்டிவ் ஸ்பீசிஸ் டு பி சர்வேட் அண்ட் ஐடென்டிஃபைட். மியாவாக்கி மெத்தட் நம்ம வெளியூர்காரங்களோட உள்ளூர்காரங்களே, வெளியூர் ஆட்டக்காரங்களோட உள்ளூர் ஆட்டக்காரங்க சிறந்த ஆட்டக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில நேட்டிவ் ஸ்பீசிஸே வந்து பெஸ்டா வளரும். இங்கிருந்து இம்போர்ட் பண்ண தேவையில்ல. Assessment of soil nutrition and fertility will be done. மியாவாக்கி மெத்தோட another beauty என்னன்னா, it is a very scientific way of afforestation. So அதனால என்ன பண்றோம், சாயில மெஷர் பண்றோம், அதுல எவ்வளவு நியூட்ரியன் இருக்குன்னு பாக்குறோம், எவ்வளவு ஃபெர்டிலிட்டி இருக்குன்னு பாக்குறோம். ஒரு சாயில் ஹெல்த் கார்டு மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு once we are satisfied with the way of preparation of the soil, then we go for plantation. For 2 years, weeds will be regularly removed and saplings will be allowed to grow swiftly. So 2 வருஷம் வரைக்கும் முன்னாடி பார்த்தோம். 2 வருஷம் வரைக்கும் we tend to remove weeds. அதுக்கு இன்னும் கொஞ்சம் fertile வளருதான்னு பார்க்குறோம். 3rd yearல இருந்து it practically becomes on its own, and the saplings are planted so close to each other that they compete for sunlight by growing taller. So in the closenessனால, because we trigger competition, பயங்கரமா வேகமா வளருது. In 10 years the area will be transformed into a dense forest. So 2 to 5 yearsல நம்மளால இது ஒரு ரிச்சான ஏரியா உருவாக்கிட முடியும். மேக்ஸிமம் 10 வருஷத்துல this area will be transformed into a very dense forest. So this is the prime example of the idea called as Miyawaki method. Okay, so next topic is okay, இந்த இதுவும் அஃபாரஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட டாபிக் தான். நம்ம இந்த ரெண்டு டாபிக்கையும் பார்த்துட்டு then we will go and see the questions. Okay, because it's not easy for me to see the questions in mobile screen. So அதனால இத பார்த்துட்டு we'll go to question. So forest committee approves schemes to trade in forest. So forest trading பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, forest committee, the forest advisory committee அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. இந்த கமிட்டி ஜெனரலா they give the inputs to the Ministry of Environment, Forest and Climate Change. அவங்க இப்போ ரீசெண்டா என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் ஆர் what is this whole idea of forest trading அப்படின்னு பார்த்தோம்னா, the forest advisory committee, an apex body tasked with adjudicating request by the industry to raise forest land for commercial ends, has approved a scheme that could allow forest to be traded as a commodity. So இதுக்கு முன்னாடி நம்ம we have to see what is a compensatory afforestation அப்படின்னு இந்தியாவில் ஒரு டேர்ம் இருக்கு. So I'll explain that term. அதுக்கப்புறம் we'll go into this topic. Compensatory afforestation அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால டெவலப் பண்ணு வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, அந்த ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரி செலக்ட், இட் மேபி மைனிங், ஹைட்ரோ பவர், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி பண்றப்போ we could see அந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கணும்னா ஒரு 15 ஏக்கர் காடு அழிக்க வேண்டியிருக்கும், ஒரு 200 மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு we do analysis. அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலண்டான அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெட் பிரசன்ட் வேல்யூ, என்பிவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒரு ப்ராஜெக்டுக்காக இப்போ நம்ம வெட்டி அது அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி கட்ட போறோம்னா, அந்த 10 ஏக்கர்ல இருந்த ஃபாரஸ்டோட குவாலிட்டி என்ன, அது என்ன மாதிரியான டைவர்சிட்டி உள்ள ஃபாரஸ்ட், அதுல எவ்வளவு வந்து பேர்ட் லைஃப் சப்போர்ட் பண்ணுது, எவ்வளவு வைல்ட் லைஃப் சப்போர்ட் பண்ணுது, அதுலோட டிம்பரோட குவாலிட்டி என்ன, அது அந்த ஏரியாவோட ஈகோசிஸ்டம்க்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு, டைவர்சிட்டிக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்குன்னு நிறைய ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு we bring it to a monetary term. That is what we call NPV, net present value அப்படின்னு பேரு. அந்த NPVங்கிற அமௌண்ட் எதை குறிக்குதுன்னா, இந்த ஃபாரஸ்டோட வர்த்து இவ்வளோ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க. எதுக்காக இந்த அமௌண்ட்டை சொல்றாங்கன்னா, this amount will be donated to a fund called as CAMPA, Compensatory Afforestation Fund அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை மானிட்டர் பண்றாங்க எக்ஸ்பென்சஸ். And central government and state government has a different role to play in spending that CAMPA fund. So in the fund la hello, can you hear me? So யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டை பண்றாங்களோ, what they have to do is they have to can you all hear me? Yes, okay. So யாரெல்லாம் இப்போ அந்த இடத்தை ஃபாரஸ்ட் கிளியர் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண போறாங்களோ, ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பணத்தை கேம்பா ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இந்த கேம்பா ஃபண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தென் த ஃபாரஸ்ட் ஐடென்டிஃபை, எதெல்லாம் ஃபாரஸ்ட் லேண்ட் ஐடென்டிஃபை பண்றோம், அந்த ஃபாரஸ்ட் லேண்டுக்கு கண்டிகுவஸா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய லேண்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அஃபாரஸ்டேஷனுக்காக சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏரியால புதுசா மரம் நட்டு அதை மரத்தை வளர்த்து அதை காடா மாத்துவாங்க. ஸோ இந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அந்த காடை டெவலப் பண்ண, இந்த இடத்துல காடை அழிக்கிறோம் பட் அதுக்கு பதிலாக அதுக்கு பிராயச்சித்தமா வேற ஒரு இடத்துல காடை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு பேர் தான் we called as காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன். எதுக்காகனா இந்தியாவில நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கும். அப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரஸ்ட் கவரை டிக்ளைன் பண்ணிடக்கூடாது. தட் இஸ் த பேசிக் ஐடியா பிஹைண்ட் going for this idea called as compensatory afforestation. So இந்த compensatory afforestation பொறுத்த வரைக்கும் நிறைய challenges இருக்கு. என்ன அப்படின்னா ஆரம்பத்துல compensatory afforestation என்ன நடக்கும்னா ஒரு பெரிய ஏரியாவை செலக்ட் பண்ணுவோம், அழகா யூகலிப்டஸ் மாதிரி சில மரங்களை வாங்கிட்டு வந்து நீட்டா வரிசையா நட்டுருவாங்க. நட்டதுக்கு அப்புறம் பக்கா ஒரு போட்டோ எடுத்து இந்த ஏரியால 15 ஏக்கர்ல காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட பிரச்சனை என்ன ஆச்சுன்னா எதெல்லாம் நமக்கு மெயின்டைன், ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி போய் தண்ணி ஊத்துறதோ உரம் வைக்கிறதோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்பீசிஸ் எல்லாம் பொழைச்சிருந்தோம் அந்த மாதிரி ஸ்பீசிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா they started to plan. இதோட இம்பாக்ட் என்னாச்சு அப்படின்னா எதெல்லாம் அதுவா வளர்ந்துரும் அதுவா தன்னைத்தானே பார்த்துக்கும் நம்ம நினைக்கிறோமோ அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே they tend to extract lot of ground water, they tend to extract இதோட பிரச்சனை என்ன வருதுன்னா மற்ற நேட்டிவ் ஸ்பீசிஸோட ரிசோர்ஸையும் இந்த மாதிரி அதுவே வளர்ந்துக்கும் அப்படின்னு நம்ம நினைச்ச பிளான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி எடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா we start to lose the whole idea of this compensatory afforestation. அப்ப நம்ம நட்ட மரம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா எங்கெங்கெல்லாம் நல்லா வளர்ந்துச்சோ அங்க லோக்கல் நேட்டிவ் ஸ்பீசிஸோட தேவையான தண்ணி எல்லாத்தையும் இந்த மரங்கள் உறிஞ்சிருச்சு. இந்த மரங்கள்னால பெருசா நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. they are not generally natives also. and ரெண்டாவது ப்ராஸ்பெக்ட் என்ன, இந்த நிறைய அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் have failed to produce results. ஏன்னா பெருசா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல, அதனால பெரிய லெவல்ல ரிசல்ட் வரல, செலவு பண்ண பணமும் அண்ட் நிறைய ஆடிட்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா there are lot of complaints that இந்த ஃபண்ட் எல்லாம் ஒழுங்கா செலவாகலன்னு. அது இதுக்கு பயந்துட்டு கவர்மெண்ட் இந்த ஃபண்டை ப்ராப்பரா அலோகேட் பண்ணாமலே இருந்தாங்க. அது எல்லாம் எங்க போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் லெட் டு a concept, it led to a stage where இந்தியால காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் கேம்பா ஃபண்ட்ல ஏகப்பட்ட ஃபண்டு பாக்கி இருந்து போச்சு because we are clueless how to go about the afforestation. இந்த பிரச்சனைக்கு தான் now ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி என்ன ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா an apex body tasked with adjudicating requests by the industry to raise forest land for commercial ends. ஃபாரஸ்ட் லேண்ட்ஸை அங்க இருக்க மரத்தை வெட்டிட்டு கமர்ஷியல் எண்டுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி தான் இதை வந்து இந்த ரிக்வெஸ்ட் அட்ஜுடிகேட் பண்றாங்க. has approved a scheme that could allow forest to be traded as a commodity. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ எப்படி கார்பன் ட்ரேடிங் பண்றோமோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை ஒரு கமாடிட்டியா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. if implemented, it allows the forest department to outsource one of its responsibility of reforestation to non-governmental agencies. So the basic idea forest tradingல என்ன அப்படின்னா இப்போ யார் இது பண்றாங்கன்னா கேம்பா ஃபண்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்றதுனால நம்மளால பெரிய லெவல்ல சக்சஸா கொண்டு வர முடியல. இப்போ இந்த ஐடியா என்ன சொல்றாங்கன்னா ஒரு என்ஜிஓவா இருக்கலாம், இல்ல ஒரு வில்லேஜ் கமிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தா இருக்கலாம், அவங்களால ஒரு ஃபாரஸ்ட்டை பக்கா உருவாக்கிட முடியும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பரா அதை பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம்னா இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷனை இட் கேன் பி கிவன் டு தோஸ் லோக்கல் பீப்புள் ஆல் டு நான் கவர்மெண்டல் ஏஜென்சி. இது கவர்மெண்ட் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. In the current system, industry needs to make good the loss of the forest by finding an appropriate non-forest land equal to that which should be raised. So நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த லேண்டுக்கு ஈக்குவலா வேற ஒரு லேண்டை கண்டுபிடிக்கணும், அந்த லேண்ட்ல அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும். இட் இஸ் ஜென்ரலி டன் பை த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓவர்சீயிங். ஸோ அதுக்கு பதிலா இப்போ நம்ம என்ன ப்ரொபோஸ் பண்றோம்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை லோக்கல் பீப்புள் கிட்டையும் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ்டையும் கொடுத்தா தே வில் டெவலப் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டை வந்து இப்போ நான் ஒரு என்ஜிஓ ஐ டெவலப் 10 acre ஆஃப் லேண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து somebody in my locality ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 acre ஃபாரஸ்ட் வந்து வெட்ட போறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்காக அப்படின்னா அவங்களோட அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டை கொடுத்துட்டு என்னோட இந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் forest to be traded as a commodity. Now, it is a must to pay the state forest department the current economic equivalent net present value of the forest land. So, இப்போ இருக்க என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா ஒரு லேண்டை கண்டுபிடிக்கணும். அந்த லேண்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு
அந்த எவ்வளவு அவங்க ஃபாரஸ்ட் வந்து வெட்ட போறாங்களோ அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு நெட் பிரசன்ட் வேல்யூன்னு அதுக்கு பேரு. அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். It is then the forest department responsibility to grow appropriate vegetation over time would grow into forest. So நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வேலையை பார்க்குறாங்க. பட் ஆனா இதோட குவாலிட்டி வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. Industries have often complained that they find it hard to acquire appropriate non-forest land which has to be contiguous to the existing forest. So இப்போ இருக்க one of the main challenge என்ன அப்படின்னா contiguous to the existing forest. இந்த compensatory afforestation one of the complaint, one of the main requirement என்ன அப்படின்னா எதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவை தான் என்ன பண்ண முடியும்னா இந்த அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு ஜென்ரலா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லேண்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில ஃபோக்கஸ் பண்றதை விட இந்த மாதிரி அலைடு கைடன்ஸை ஃபாலோ பண்ணல ப்ரொமோட் பண்றதுலேயே ஏகப்பட்ட டைம் செலவு பண்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்றோம், ஒரு பக்கம் குவாலிட்டியான ஃபாரஸ்ட்டை உருவாக்குறத லோக்கல் பீப்புள் கிட்டயோ இல்லை என்ஜிஓஸ் கிட்டயோ கொடுக்கலாம். தட் இஸ் அன் அட்வான்டேஜ். At the same time, industries will also find it easier to give money to them and trade the forest. அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் எனக்கு ஒரு லேண்ட் வேணும்னா அந்த 10 ஏக்கர் லேண்ட்ல ஒருத்தவங்க ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பணத்தை கொடுத்து அதை என்னோட காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்டா காட்டுகிறது. It is much more easier than managing the state forest department. So this is the idea of the new trading. Nearly 50,000 crore had been collected by the center over the decades, but the fund because spending the money on regrowing forest. So நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கேம்ப் ஆஃப் ஃபண்ட்ல 50,000 கோடி கிட்ட பணம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா the funds were lying unspent because states were not spending the money on regrowing forest. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிக்வயர்மெண்ட் எல்லாமே பயங்கர டஃபா இருக்கு. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால அவ்வளவு கைடன்ஸை ஃபாலோ பண்ணி அஃபாரஸ்டேஷனா பண்ண முடியாது கிடையாது. நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க 50,000 கோடியை கையில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு. The proposed green credit scheme, as it is called, allows the agencies that could be private companies, village forest communities to identify land and begin growing plantations. So, the main way they can identify a piece of land and they can start growing the plantation. Plantation வளர்க்க ஆரம்பிக்கலாம். In the plantation, after 3 years, they would be eligible to be considered as a compensatory forest land if they meet the forest department criteria. So, in the private companies இருக்கலாம், என்ஜிஓஸா இருக்கலாம், இல்ல வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டிஸா இருக்கலாம், கம்யூனிட்டிஸா இருக்கலாம், அவங்க ஒரு க்ரோயிங் பிளான்டேஷனை வளர்க்கணும். 3 வருஷம் ஆகணும். 3 வருஷம் கழிச்சு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஏரியாவை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. இஃப் தே ஃபுல்ஃபில் த கிரைட்டீரியா, ஓகே இது வந்து ஒரு ப்ராப்பரான காம்பன்சேட்டரி ஃபாரஸ்ட் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா then that will be certified for trading. அதை அவங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி யாருக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கோ இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷனுக்கு they can pay them through the forest department and they can get the benefit. So இதனால local communities will have one more way of livelihood. NGOs and private companies can be effectively used for increasing India's forest cover. அதே டைம்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு it becomes very very easy to comply the rules. ஏன்னா இது முன்னாடி பார்த்த மாதிரி 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு இடத்த டேகே பண்றாங்க, சர்டிஃபை பண்றாங்க இது வந்து காம்பன்சேட்டரி ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பண்ணிட்டு they can also comply with the rules. So it is a win-win situation for forest department also because it is easy to oversee, for the local communities and NGOs also, at the same time industries also. So it is considered to be one of the good schemes which can come about. So this idea is what we call trading or green credit scheme. இது வந்து green credit scheme முன்னாடியே இருந்தது, பட் ஆனா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. Now we are trying to allow more and more private companies and village forest communities கொண்டு வர ட்ரை பண்றோம். எதுக்காகனா so that this scheme can become a successful scheme. So this idea is what we call as green credit scheme. Now considering both the topics, we'll go and see the questions. Compensatory afforestation க்கு EIA எல்லாம் தேவையில்லை because it's all about planting trees. ஒரு நார்மலான ஒரு லேண்ட்ல ட்ரீஸை பிளான் பண்ண போறோம், அதை ப்ராப்பரா பாத்துக்க போறோம். அதுக்கு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது. இட் இஸ் ஜென்ரலி இட்ஸ் நாட் ஈவன் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்மால் திங்ஸ். So what will the benefit during the 3 years?
இந்த 3 வருஷத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இது வந்து ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் பண்றாங்க. இந்த 3 வருஷம் அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா we have to grow this forest. இந்த ஃபாரஸ்ட் வளர்க்கணும். அது வந்து ஒரு பக்காவான காம்பன்சேட்டரி ஃபாரஸ்டா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோயிங் திஸ். ஆனா இப்போ ஒரு பிரைவேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜிஓ கேட்கறாங்க, பணத்தை கொடுத்தாச்சு, 3 வருஷத்துல அவங்க ஒழுங்கா அந்த வேலையை பார்க்கல, அது அஃபாரஸ்டேஷனே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதாவது கேஸ் போடுறது, அந்த கேஸ் வந்து கோர்ட்ல இழுக்கிறது அப்படின்னு இட் என்டர்ஸ் இன்டு அன்வான்டட் லிட்டிகேஷன். அப்ப என்ன பண்றாங்க, 3 வருஷம் இவங்க வளர்க்கணும், இவங்களால இது ஒரு ப்ராப்பரா எங்களால அஃபாரஸ்டேஷன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா then they will get the monetary benefit for it. So இந்த 3 வருஷம் கழிச்சு தான் இதன் டேகிங்கே கிடைக்கும். அப்படிங்கிறப்போ everybody will be very careful. 3 வருஷம் இது ப்ராப்பரா வளர்க்கணும், இது ஒரு நல்ல லேண்டா உருவாக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. நான் முன்னாடியே பார்த்த மாதிரி 3 வருஷத்துல it attains a kind of stability. அதுக்கப்புறம் பெருசா மெயின்டெனன்ஸ் இல்லாட்டினா கூட it will still go on to become a good forest. For the village community, cash will be paid as equivalent to NPVA அப்படின்னு போட்டிருக்காங்க. It is just a proposal. இது வரைக்கும் நம்ம ஃபைனலா எதுவும் பார்க்கல. We will slowly look into this aspect. மற்ற ஆஸ்பெக்ட்ஸை பார்ப்போம், பார்த்துட்டு then we will see the rules. It is only a proposal as of now. ரொம்ப டீடைல்ஸ் கிடையாது. But we will see how இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டியோட இந்த ஐடியாவை எப்படி அக்செப்ட் பண்றாங்க, மினிஸ்ட்ரி லெவல்ல கேபினெட் லெவல்ல எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். Then Campa Fund will cease to exist thereafter if Green Credit Scheme is successful. Yeah, this is one idea that we are trying because Campa Fund ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு Campa Fundல. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ Green Credit Schemeக்கு போறோம். டெஃபினட்டா Green Credit Scheme சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா there will be no need to do a Campa Fund. அப்போ நம்ம it will become more and more industry to people-க்கு டைரக்டா இன்டர்ஃபேஸ் இருக்கு ஒரு ஸ்கீமா மாதிரி. Initial cost for first 3 years will be borne by locals or NGOs themselves. Yes, that is the idea of the Green Credit Scheme. 3 வருஷம் கழிச்சு தான் they will get it. பட் ஜென்ரலா என்னன்னா அஃபாரஸ்டேஷனுக்குன்னு கவர்மெண்ட் கிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ரீயா சாப்ளிங்ஸ் கிடைக்கும், அதுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், அப்படி நிறைய இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க வாங்கிக்கலாம். அந்த 3 வருஷம் கழிச்சு வளர்த்ததுக்கு அப்புறம் they will get the benefit of the compensatory afforestation. How will the cash flow? இல்லங்க, it is simply an idea that we are looking at it. இதோட டீடைல்ஸா இன்னும் தெரியல. கேஷ் எப்படி கொடுப்பாங்க, கேஷா கொடுப்பாங்களா, செப்பா கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான டீடைல்ஸா இன்னும் நமக்கு தெரியல. It is an idea which is a very good idea. In some countries it has become successful. So இந்தியாவும் இப்படியே நம்ம ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். Somebody is asking, while giving the opportunity for the industries to grow forest in other area, we can't expect the same rich forest will be applied in the new region. Private industries are not that much efficient than forest office land. Okay, see, this is an idea that we have. இது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு. பட் என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, இந்த ஆரம்பத்துல இருந்தே கவர்மெண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இட்ஸ் a கான்செப்ட். பட் we thought, why don't we empower the local community? இப்ப நம்ம அந்த கேம்பா ஃபண்டை பார்த்தோம். கேம்பா ஃபண்டோட மேனேஜ்மெண்ட்ல மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த கேம்பா ஃபண்டை செலவு பண்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்படின்னு பாக்குறப்போ, இப்போ ரீசெண்டா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். அதுல என்ன, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் ப்ரிடாமினண்டா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஏரியாஸ் மெனி என்வரான்மெண்ட் ஸ்டார்டட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க லோக்கல் கம்யூனிட்டிக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்காம நீங்க எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மட்டும் எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஒரு அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு. கேம்பா ஃபண்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த பிரைம் ப்ராப்ளம் இஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் இட். ஸோ அதுக்கு தான் கிரீன் we are seeing it as an alternative. This may lead to more deforestation in urban and afforestation in rural area. No, what ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இந்தியால டு பி ஃப்ராங்க் அர்பன் ஏரியால இண்டஸ்ட்ரீஸே செட் பண்ண முடியாது. இப்போ சென்னையில நீங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பீங்க, இல்ல திருச்சியில ஆரம்பிப்பீங்க, திருநெல்வேலியில எங்க ஆரம்பிப்பீங்கன்னா அங்கெல்லாம் லேண்ட் வேல்யூ சோ ஹை தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்ல இது செமி அர்பன் ஏரியாஸ்லயும் இப்போ சென்னைக்கு சிட்டியை தாண்டி இப்போ ஒரகடம், பூந்தமல்லி இந்த மாதிரி ஏரியால தான் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியால ஜென்ரலி அஃபாரஸ்டேஷன் டீஃபா நடக்கிறது கிடையாது. இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷனுக்கான ஆக்டிவிட்டி பெருசா எங்க நடக்குதுன்னா, இட் கேன் பி ஃபர்டைல் ஆர் இட் கேன் பி வெரி பிரைம் ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டமா இருக்கலாம். அந்த ஈகோ சிஸ்டம்ல திஸ் இஸ் பிகம். அப்போ நம்மளால ஒரு ஆல்டர்னேட்டிவ் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் சக்சஸ்ஃபுல் பண்ண முடியல. We are trying to bring local communities and NGOs to see if that becomes more successful. What if they are not able to prove the certified level?
ஸோ வாட் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரூவ் த சர்டிஃபைட் லெவல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்டிஃபிகேஷன்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ஐடியா. நமக்கால ஒரு குறிப்பிட்ட இருப்பாங்க, அவ்வளவு மரம் வளர்க்க முடியுதா வளர்க்க முடியலையா அப்படின்னா டெஃபினட்டா வளர்க்க முடியும். இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கண்ணுக்கு பார்த்தாலும் தெரியல உங்களுக்கு செடி வளருதா வளரலையா. ஆடு மாடு மேயாம பக்காவா ஒரு குறிப்பிட்ட கொண்டு வந்துட்டீங்க, இனிமே அதுவே பொழைச்சுக்கும் அப்படிங்கிற லெவல்ல கொண்டு வரதான் பேசிக்கலி சர்டிபிகேஷன். அதை எப்படி ரீச், எதுக்காக அந்த சர்டிபிகேஷன் வைக்கிறோம்னா, யாரோ ஒருத்தவங்க சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு லேண்டை வந்து இது வந்து அருமையான லேண்டு, இங்க பொண்ணா விளையும் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு நாளைக்கு அந்த லேண்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. அந்த நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வரோம். Sir, you told compensatory afforestation, they will plant eucalyptus tree like a native tree. Why they planted those trees? அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பண்றாங்க, டெய்லி போய் என்ன பண்ண முடியாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது வளருதா வளரலையான்னு பார்க்க முடியல. அப்போ எது ஈஸியா வளருதுன்னு பார்த்து யூகலிப்டஸ் மாதிரி வந்து ஒரு மரம் வந்து ஈஸியா வளருதுன்னு வளர்த்துட்டாங்க. அதோட இம்பாக்ட் என்னன்னா நம்ம ஆரம்பத்துல புரிஞ்சுக்கல, பட் லேட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் we stop that activity. So அதனால compensatory afforestation in India is always a very controversial topic. Okay, I think we will go to next topic. 7:12 ஆயிடுச்சு. Next topic. Okay, next topic is முன்னாடியே பார்த்தோம் Gangetic river dolphin பத்தி பார்த்தோம். ஸோ அப்படி இந்தியாவில் another one of the important dolphin species is Irrawaddy dolphin அப்படின்னு. These dolphins are found in coastal areas of South and Southeast Asia and in 3 rivers. ஒன்று கோஸ்டல் ஏரியால இருக்கு, இல்லை 3 ரிவர்ஸ்ல இருக்கு. தட் இஸ் ஐரா, மஹாகம் அண்ட் மீகாங் அப்படிங்கிற 3 ரிவர்லையும் அந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட கோஸ்டல் ரீஜியன் ஒரு வகையான டால்ஃபின்ஸ்க்கு we call them as Irrawaddy dolphin. ஸோ Irrawaddy ரிவர் அந்த இருந்ததுனால we call it as Irrawaddy dolphin அப்படின்னு. The Mekong River Irrawaddy dolphin inhabit an 18-mile stretch of the river between Cambodia and Laos and are scarce. Just individuals are estimated to still exist. ஸோ இந்த Irrawaddy dolphins பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மீகாங் ரிவர் நிறைய இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதோட நம்பர் குறைஞ்சு வெறும் 92 இண்டிவிஜுவல்ஸ் தான் இப்போ இருக்கு, 18-mile stretchல. So that is the place that gave this dolphin that name. But ஆனாலும் கோஸ்ட் ஏரியால thrive ஆகுது. பட் Irrawaddy it has gone down drastically. These dolphins have a bulging forehead and a 12 to 19 tooth on each side of the both jaw. I'll show you the picture. So it's a forehead இருக்கும், ஒரு சின்ன பீக், வாய் வந்து நம்ம பார்த்த மாதிரி நம்ம Gangetic river ரொம்ப நீளமான பீக் கிடையாது. இட்ஸ் a short beak, ஒரு bulging forehead. So that is a characteristic feature of Irrawaddy dolphins. Odisha Forest Department official, wildlife experts and cited 146 endangered Irrawaddy dolphins in Chilika Lake, which was the highest single lagoon population of the aquatic mammal in the world. In the aquatic mammal, it's called as Irrawaddy dolphin. இது உலகத்திலே ஒரு சிங்கிள் லகூன்ல ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல எங்க இருக்குன்னா இந்த சிலிகா லேக், ஒடிசால இருக்கக்கூடிய சிலிகா லேக்ல இருக்கு. லகூன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஜெனரலி a salt water lake that is very close to the coastal area. கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் லேக் we call it as lagoons அப்படின்னு சொல்றோம். It is kind of brackish water, not exactly salt water. It's a brackish water lake. We call it as, அது வந்து ஒரு வாட்டர் பாடி, we call it as lagoon அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த உலகத்திலேயே இந்த அக்வாட்டிக் மேமல் இந்த Irrawaddy டால்ஃபின் வந்து ஒரு சிங்கிள் லகூன்ல ஹையஸ்ட் நம்பர்ல எங்க இருக்குன்னா சிலிகா லேக்ல. The dolphin census was simultaneously taken up in Chilika and off the Odisha coast. சிலிகா லேக்ல எடுத்து பாக்குறாங்க, ஒடிசா கோஸ்ட்ல எடுத்து பாக்குறாங்க. இந்த ரெண்டுலயும் எடுத்தப்போ you could see that 146 endangered Irrawaddy dolphins நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம், சென்சஸ் பண்ணியிருக்கோம். Total population of these aquatic mammals in the world is estimated to be less than 7,500. உலகத்திலேயே 7,500 கம்மியா தான் இந்த Irrawaddy dolphin species இருக்கு. Of these, more than 6,000 Irrawaddy dolphins have been reported from Bangladesh. So Bangladesh தான் the country with the highest number of Irrawaddy dolphins இருக்கிறது, 6,000 Irrawaddy dolphin. While the dolphin distribution in Chilika is considered to be highest single lagoon population. So உலகம் ஃபுல்லா 7,500 ஸ்பீசிஸ், 7,500 நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்ல.
அதுல ஒரு லகூன்ல அதிகபட்சம் எங்க இருக்குன்னா சிலிக்கா லேக்ல இருக்கு 146 நம்பர். ஒரு கண்ட்ரில அதிகமா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு 6000 நம்பர். இப்போ எதனால நியூஸ்ல படிக்கணும்னா இந்த ஜான்வரியில இரவாடி டால்பின் சென்சஸ் எடுத்து பார்க்கணும் சிலிக்கா லேக்லயும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ்லயும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 146 இரவாடி டால்பின்ஸ் இருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்ல 151 இருந்தது, இப்போ 146. ஸோ ஆஸ் வி குட் சி இது வந்து இப்போ ஒரு டைகர் சென்சஸ் மாதிரி ரொம்ப சயின்டிபிக்கான கேமரா டிராப்பிங் மெத்தட்ல பண்றது கிடையாது. பிகாஸ் வி மைட் ஓவர் கவுண்ட் ஆர் அண்டர் கவுண்ட். அப்போ இட் இஸ் ஜென்ரலி ரேஞ்ச் 120ல இருந்து 170 இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அதோட ஆவரேஜ் ஃபிகர்னா 146. வி டுக் இட் அஸ் அ ஃபைனல் ஃபிகர். அது முன்னாடி 151 இருந்தது, இப்போ 146. இட்ஸ் நாட் a drastic change or something, but it is still a thriving population in Chilika Lake. So that is what we call it as Irrawaddy dolphins. So this is how Irrawaddy dolphins look like. ஒரு forehead மேல ஒரு சின்ன பல்ஜ் இருக்கும், and this is known by short beak. Ganges river dolphin மாதிரி long beak கிடையாது, short beak இருக்கும். This species is what we call Irrawaddy dolphins. Now you can take questions for Irrawaddy dolphin. Somebody has asked whether it is a yearly census. டக்கு எனக்கு ஞாபகம் வரல, நான் பார்த்துட்டு டவுன் ஹாலில் போட்டுக்கிறேன். இட்ஸ் இயர்லி சென்சஸா இல்லை டக்கு ஞாபகம். I'll check and I'll update you. Okay, in the class முடிச்சதுக்கு அப்புறம் the next class will be in the same Zoom meeting only, so you can continue doing that. Any more question on Irrawaddy dolphin? அப்படி இல்லை அப்படின்னா we can try to complete the next topic also. Next is Bala sir history class இருக்கு. You can continue with that class. But as of now, I think Bala sir is not in the list. So if we want, we can go for one more topic. All animal counting censuses are approximates. Yes. எல்லா அனிமல் சென்சஸும் டெஃபினட்டா அப்ராக்சிமேட்ஸ் தான், there is no doubt about it. பட் என்னன்னா இந்த மாதிரி மரீன் ஸ்பீசிஸ்ல இந்த மாதிரி டிஸ்டிங்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஸ்பீசிஸ்ல தென் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் அப்ராக்சிமேட். இது வந்து நார்மல் அப்ராக்சிமேட்டோட கொஞ்சம் ஸ்பெஷல் அப்ராக்சிமேட் ஆகுது. இப்போ டைகர் சென்சஸ் மாதிரியான விஷயம்லாம் ஏன் நம்ம பயங்கர ஸ்பெஷலா வந்துருக்கு, ஏன் வேர்ல்ட் லெவலில் நம்மளோட மாடலை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்கன்னா we are trying to make it as much accurate as possible. எவ்வளவு அக்யூரேட்டா முடியுமோ அவ்வளவு அக்யூரேட்டா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். But as Mr. Hari has said, all the animal counting measures are approximate figures. Nothing exact number about it. Exact number சொல்றாங்கன்னா it is generally an average. That lower value இவ்வளவு இருக்கலாம், higher value இவ்வளவு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த average number தான் generally we say as a exact number. 146 Irrawaddy dolphin சொல்றோம்னா it is an average of that range of population. Eco importance of the dolphin. So in the dolphins வந்து like it is an indicator. இந்த dolphins ஒரு ஏரியால இருக்கு thrive ஆகுது அப்படின்னா பெருசா அதோட habitat affect ஆகல அப்படின்னு அர்த்தம். இந்த டால்பின்ஸோட நம்பர் குறையுது இல்ல அது நிறைய இறக்குறத பாக்குறோம் அப்படின்னா then it is an obvious sign that that ecosystem is getting affected. இப்போ ஒரு காலத்துல நம்மளோட Gangetic river dolphins வந்து right from the பிரம்மபுத்திரால இருந்து Ganges stretch வரைக்கும் ஏகப்பட்டது இருந்தது. அப்படியே நம்பர் குறைஞ்சு வந்துருச்சுன்னா because of the pollution, because of the dams that we built, because of the dredging that we undertook, இது எல்லாமே has an impact on that. Does this animal share any specification like national animal of any nation? That also I don't know exactly. Check பண்ணிட்டு I'll inform that town hall. Okay. Thank you very much. இன்னும் ஒரு டாபிக் மட்டும் இருக்கு, environmental flow அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. So that we will see that in the next class.